ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து டிமார்ட்டுக்கு போயிட்டு உள்ளே வந்து பேக்லாம் அலோடு கிடையாது. அதனால் ஆட்டோவில் வச்சுட்டு போயிருந்தோம். ட்ராலியில் பொருள் எடுத்துகிட்டு வந்து அதில் போட்டுட்டு அப்படியே வர்ற வழியில் ஒரு கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த தலைவாணி வந்து 2 வாங்கினோம். பசங்க தான் வாங்கினாங்க அவங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு. இது ஒன்று வந்து 600 இந்த தலைவாணி உரம் வந்து ஒன்று 130. அப்புறம் வந்து இந்த சீப்பு போடையும் ப்ரெஷ் வைக்கவும் 2 இந்த மாதிரி பேக் வாங்கினோம். இந்த கூடை அப்புறம் 3 டப்பா வாங்கினேன். அது 99. இந்த மணக்கட்டை வந்து 333. இதோட இந்த தலைவாணி சேர்த்து வாங்கிட்டு வந்தோமா. அப்புறம் வந்து இந்த தலைவாணி நல்லா சாஃப்டாக இருக்குது. மேலே ஒரு உரை உள்ளே ஒரு உரை கொடுத்துருக்காங்க. நான் வந்து இது வரைக்கும் தலைவாணி வந்து வாங்கினதே கிடையாது கடையில். நான் வந்து வீட்டிலே ரெடி பண்ணுவேன். உள் உரையும் வெளி உரையும் வீட்டிலே தைச்சி போடுவேன். இந்த மெத்தை அதெல்லாம் பழசாகுதுல்ல, அதில் உள்ளே இருக்க பஞ்சை எடுத்து வச்சுப்பேனா, தலைவாணி தேவைன்னா அந்த பஞ்சை யூஸ் பண்ணி நானே இது வரைக்கும் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ தான் ஃபஸ்ட்டு முறை பசங்க வந்து கடைக்கு போயிட்டு வாங்குறாங்க. அவங்க எங்கே சொன்னதை கேட்குறாங்க. அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. நம்மலாம் எவ்வளோ சிக்கனமாக நாங்களாம் வாழ்ந்தோம்னு சொல்லிட்டு இதனுடைய தொடர்ச்சி வந்து லாங் வீடியோ போடுறேன்.